I thank God for bringing me once more with you. மறுபடியுமாக இன்னொரு நாளிலே தேவன் என்னை இங்கே வரும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். I really thank God for the time of worship. இந்த துதி ஆராதனைக்காகவும் அந்த துதி நேரத்திற்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். No, we were meditating about that immoral woman who came to Jesus. Immoral woman who came to Jesus. துன்மார்க்கமான ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே வந்த அந்த சம்பவத்தை நான் தியானிக்கலாம். A woman in the city who was a sinner, she came to Jesus. அந்த ஊரிலே பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் அவள் வந்தாள். We are all like that. நம்ம எல்லோருமே அப்படிதான் நாம் இருக்கிறோம். We were all like that. நம்ம எல்லோருமே அப்படித்தான் இருந்தோம். And like this woman, we came to the Lord confessing our sin and in faith. இந்த சகோதரியை போலவே நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்பிக்கையோடு நாம் வந்தோம். But the things she did, wonderful thing, she was actually worshipping the Lord. அந்த சகோதரி செய்தது மிகவும் அற்புதமானது. அவள் உண்மையிலேயே ஆண்டவரை ஆராதித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். She had faith in her heart. அவளுடைய இருதயத்திலே அவளுக்கு விசுவாசம் இருந்தது. She had repentance in her heart. அவளுடைய இருதயத்திலே ஒரு மனம் திரும்புதல் இருந்தது. These are the two fundamental things that we need to worship God. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அடிப்படையான இரண்டு தகுதிகள் இவைகள்தான். And then, no, I just want to only mention this thing before I go to the message. நான் குறிப்பிட்ட செய்திக்கு போவதற்கு முன்பாக இதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். No, she gave the best, whatever she had, that alabaster vial of that perfume. That was the best, that was the costliest, precious thing she had. அந்த சகோதரியிடத்திலே எது விலையேறப்பட்டது, எவ்வளவு மிகவும் விலை கூடியதோ அதை தன்னிடத்தில் இருந்ததை அப்படியே ஆண்டவருக்கு சமர்ப்பித்தாள். That was worship. அதுதான் ஆராதனை. And adding to that, the most beautiful thing that she did is she, after pouring that perfume at the feet of Jesus, she wiped it with her hair. அதைவிட மிகவும் அற்புதமான ஒரு காட்சி என்னவென்றால், அவள் அந்த பரிமளத்தை ஊற்றி முடித்த பின்பு தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து தன்னுடைய கண்ணீரினால் துடைக்கிறாள். The glory of a woman is her hair. ஒரு ஸ்திரீக்கு மகிமை அவளுடைய தலைமுடிதான். And that is what she is symbolizing, that she put her glory at the feet of Jesus and was worshipping him. அவள் தன்னுடைய செய்கையின் மூலமாக நிரூபிக்கிறது என்னவென்றால், தன்னுடைய மகிமையை அவருடைய பாதத்திலே நான் அமர்த்தி விட்டேன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறாள். That is the picture we saw in heaven when the 24 elders, they put their crowns at the feet of Jesus and they were worshipping. பரலோகத்திலே நாம் காணப்போகிற காட்சியும் அதுதான். அந்த 24 மூப்பர்களும் அவர்கள் தங்களுடைய கிரீடத்தை அவருடைய பாதத்தில் வைத்து அவரை ஆராதிக்கிறார்கள். That I have to give my best and I have to put my glory at the feet of Jesus Christ. நான் என்னிடத்திலிருந்து நான் இருக்கிற சிறந்ததை நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய மகிமையை அவருடைய பாதத்திலே நான் வைக்க வேண்டும். The Lord was so pleased with her. அவரிடத்திலே தேவன் மிகவும் பிரியமாயிருந்தாள். The Lord accepted her love. அவருடைய அன்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். And the Lord recognized that she loved him so much. தன்னை அதிகமாய் அந்த சகோதரி நேசித்தாள் என்பதை அவர் அங்கீகரித்தார். I want to show one more thing about what Jesus said in verse 45. 45வது வசனத்திலே ஆண்டவர் சொன்ன இன்னொரு அவளை குறித்து சொல்ல இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். It says, you gave me, the Lord was telling to Simon, you gave me no kiss, but she, since the time I came in, has not ceased to kiss my feet. சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீ எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கவில்லை, ஆனால் இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். We have to read that verse very carefully. அதை நாம் மிகவும் கவனமாய் நான் வாசிக்க வேண்டும். See, the Lord is not saying ever since she came to this room she started kissing. He didn't say like that. அவள் உள்ளே வந்தது முதல் அவள் என்னை முத்தம் செய்கிறாள் என்று சொல்லவில்லை. The Lord is saying ever since the time I came in she has not ceased to kiss my feet. நான்
எப்பொழுது உள்ள பிரவேசித்தனோ அது முதல் அவள் என்னுடைய பாதங்களை முத்தம் செய்யாமல் விடவில்லை. Who came to that house of Simon first, the Lord or that woman? முதலாவது அந்த சீமோனுடைய வீட்டிற்கு வந்தது யார்? ஆண்டவரா இல்லை என்றால் அந்த சகோதரியா? It is the Lord who came to that house first. முதலாவது இயேசுதான் அந்த வீட்டுக்கு வந்தார். And that woman came after that. ஆனால் அந்த சகோதரி பிற்பாடு தான் அவள் உள்ளே But வருகிறாள். the Lord is saying, ever since I came to this house, she started kissing me. ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் இந்த வீட்டிற்கு எப்பொழுது நான் உள்ளே எழுந்தேனோ அப்பொழுதிருந்தே அந்த சகோதரி அந்த ஸ்திரீ என்னை முத்தம் செய்கிறாள் என்று சொன்னார். She had a heart of repentance. ஏனென்றால் அவளுடைய இருதயம் ஒரு மனம் திரும்புதலை அடைந்திருந்தது. When she started from her home, she had a repentant heart. அவள் வீட்டிலிருந்து தன்னுடைய இந்த பயணத்தை துவங்கும் போதே அவள் மனம் திரும்பி விட்டாள். And she had that faith. அவள் வீட்டிலிருந்து துவங்கும் பொழுதே அந்த விசுவாசத்தோடு துவங்கி விட்டாள். And even though the Lord was in that house long before she started from her home, the Lord started feeling her kisses. அவள் அந்த வீட்டிற்கு விழுந்து கிளம்பும் முன்னாகவே இயேசு இந்த சீமோனுடைய வீட்டிற்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? அவள் நான் உள்ளே நுழைந்த பொழுதே நான் அவளுடைய அங்கீகாரத்தை அவளுடைய ஆராதனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் சொல்கிறார். The same thing we can also give to the Lord. அதே போலவே நாமும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். We can make the Lord to feel our kisses, feel our love, not after we come to this place, but even from our home. We can make the Lord to feel our kisses and love. ஆண்டவருடைய இருதயத்தை எப்படியாக நாமும் மகிழ்ச்சியாக்க முடியும்? இந்த ஆராதனைக்கு வந்த பின்பல்ல, இந்த ஆராதனைக்கு நம்முடைய வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே நாம் எப்பொழுது புறப்படுவோம் அப்பொழுதுவே நாம் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆராதித்து நம்முடைய அவருடைய அங்கீகரிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். If we had the heart of repentance, if we had a heart of giving the best to our Lord, நம்முடைய இருதயத்திலே ஒரு மனம் திரும்புதல் அடைந்த ஒரு நிலையும் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு இருதயம், and to giving the desire to give him the best and put our glory at the feet of Jesus. அவருக்கு சிறந்ததை கொடுக்கும்படியான ஒரு இருதயம், நம்முடைய மகிமையை கொடுக்கும்படியான ஒரு இருதயம். I thank God for this woman. இந்த சகோதரிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank God the Lord reminded me of the true worship this morning. இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Okay, I want to share something which the Lord spoke to me some time back. சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். No, we all face some problems one or other in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதாவது நாம் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். No, we pray for that problem. அந்த பிரச்சனைக்காக நாம் ஜெபிக்கவும் செய்கிறோம். And the problem may be earthly or it may be a spiritual problem. ஒருவேளை அந்த பிரச்சனை இந்த பூமி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை என்றால் ஆவிக்குரியதாகவும் இருக்கலாம். We may be struggling with some sin in our life. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தின் நிமித்தம் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். And you are wanting to have a victory over that sin. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். You are praying seriously to God. நீங்கள் ஆண்டவரிடத்திலே அதுக்காக நீங்கள் சீரிய முறையிலே ஜெபித்துக் கொண்டும் இருக்கலாம். Or it may be a sickness. ஒருவேளை ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். And you may be praying for a complete healing. முழுமையாய் நான் அந்த வியாதியிலிருந்து சுகமாக வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Or it may be a problem in our office or at home. இல்லை என்றால் ஒருவேளை நம்முடைய அலுவலகத்திலோ நம்முடைய வீட்டிலே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். Or between the husband and wife, they are separated from one another. கணவனும் மனைவியாக இல்லை என்றால் பிரிந்து இருக்கிறவர்களாக ஒரு பிரச்சனையோடு இருக்கலாம். Or maybe you are married but you don't have a child. ஒருவேளை நீங்கள் திருமணமாகி இருக்கிறீர்கள், உங்களுக்கு குழந்தை இல்லை. See, there are many such problems which each of us individually face. இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் நாம் தனித்தனியாக சந்திக்கத்தான் செய்கிறோம். And you are praying and praying, you are not getting any answer from God. நீங்கள் ஜெபித்து பார்க்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலும் இல்லை. It looks like the heaven is shut down. இது எப்படியா இருக்கிறது என்றால் பரலோகமே நமக்கு அடைத்து விட்டது போல இருக்கிறது. And you are expecting a miracle to happen and it is not happening. தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது நடக்கிறதில்லை. And because of the problem you are also facing reproaches. நீங்கள் இந்த பிரச்சனையை உடையவர்களாக இருப்பதனாலே நீங்கள் ஒரு அவமானத்தையும் சந்திக்கிறீர்கள். No, maybe people are speaking evil about you. ஒருவேளை உங்களை குறித்து ஜனங்கள் தீமையாக பேச ஆரம்பித்திருக்கலாம்.
And supposing the problem is keeping on going for 1 year, 2 year, 5 year and 10 year, what would you do? இப்படியாய் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் என்று அது போய்க்கொண்டே இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Now you are tempted to lose the faith. நாம் அந்த விசுவாசத்தை இழப்பதற்கு சோதிக்கப்படுகிறோம். We know the devil will put into our mind, God is not thinking about you and God won't solve your problem. பிசாசு இப்படி ஒரு சிந்தனையை நம்மிடத்தில் கொண்டு வருகிறான். தேவன் இந்த பிரச்சனையை தேவன் உன்னை குறித்து நினைவாய் இல்லை, இந்த பிரச்சனையை அவர் தீர்க்க போறது இல்லை என்று பிசாசு சொல்வான். And what is the use of following him? அவரை பின்பற்றுவதனால் என்ன பிரயோஜனம்? But in the Bible there are many examples who have gone through such problems. ஆனால் வேதத்திலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கடந்து சென்ற அநேக உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. There are many examples of godly men and women who have gone through similar situations. இது போன்ற இத்தகையான சூழ்நிலை கடந்து சென்ற அநேக சகோதரர்கள் சகோதரிகள் உதாரணம் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. And I was so much encouraged by what A.W. Tozer said. A.W. Tozer என்கிற சகோதரன் சொன்னதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். He was confessing his faith like this. அவர் இப்படியாய் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். He said he prayed to the Lord like this. அவர் இவ்வாறு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாராம். Lord, even if you don't answer one single request, I pray from today until the end of my life, I will only worship you. ஆண்டவரே, நீர் இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலம் வரை என்னுடைய ஜெபத்திலே ஒரு ஜெபத்தை கூட நீர் பதிலளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் உம்மைதான் ஆராதிப்பேன். Some time back I was going through a tough situation in my office. என்னுடைய அலுவலகத்திலே ஒரு சூழ்நிலையிலே மிகவும் கஷ்டமாய் எனக்கு கஷ்டகாலமாய் இருந்தது. I was working on a project for many months. நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக அநேக மாதங்கள் உழைத்து கொண்டிருந்தேன். I should have given a chemical to my customer some time back. நான் எத்தனையோ நாட்களுக்கு முன்பாகவே என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் ஒரு கெமிக்கலை நான் கொடுத்திருக்க வேண்டும். I initially should have given 50 gram of that. ஒரு 50 கிராம் தான் அதை கொடுக்க வேண்டும். And after 3 months I should have given 5 kilos of that. முதலாவது சாம்பிளுக்கு ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் 5 கிலோ நான் கொடுக்க வேண்டும். But we have been working for many months, but we could not make even a single gram of that chemical. அநேக மாதங்களாய் உழைத்த பின்பும் 1 கிராம் கெமிக்கல் கூட என்னால் எடுக்க முடியவில்லை. And we fixed many deadlines to meet out that needs of the customer. அந்த வாடிக்கையாளரை திருப்தி விடுவதற்காக, அந்த வாடிக்கையாளருடைய சேவையை நான் சந்திப்பதற்காக எத்தனையோ டெட்லைன்லாம் நாங்கள் வைத்திருந்தோம், இதுக்குள்ள முடிக்க வேண்டும் என்று. But I was not able to honor those deadlines. I am not able to complete the work. ஆனால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை, அந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. There was so much pressure from my top management. ஆகவே என்னுடைய மேல் அதிகாரத்திலிருந்து எனக்கு அதிகமான அழுத்தம் இருந்தது. And we used to have meeting every day morning. ஒவ்வொரு நாள் காலையிலும் நாங்கள் மீட்டிங் போட்டு இது குறித்து பேசினோம். And they will ask me what happened, and I have to say no progress. எல்லோரும் என்னிடத்துல கேட்பார்கள், இப்பொழுது இன்றைய சூழ்நிலை என்ன ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு. நான் சொல்லுவேன், ஒரு முன்னேற்றமும் இல்லை. The customer was so dissatisfied with our progress. என்னுடைய வாடிக்கையாளர் எங்களுடைய நிலையை குறித்து மிகவும் அதிருப்தி அடைந்தார். And my boss started already writing some stinging mails to me. என்னுடைய மேலதிகாரி மிகவும் என்னை தாக்கி கடிதங்கள் எழுத ஆரம்பித்தார். And at that time the prayer of A.W. Tozer really encouraged me. ஆனால் அந்த நேரத்திலே இந்த பரிசுத்தமான ஐயா டோசர் ஜெபம் எனக்கு உதவி செய்தது. And I said to the Lord, even if I don't I do not complete this successfully, ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்டை நான் வெற்றிகரமாக முடிக்க முடியாமல் போனாலும், even if I fail completely and in the eyes of men that I am seen as a failure, ஆண்டவரே, நான் முடிக்க முடியாமல் என்னுடைய எல்லா சக நண்பர்களுக்கு முன்பாக நான் ஒரு தோல்வியாய் காணப்பட்டாலும், and even if they send me home because of my failure, என்னுடைய தோல்வி நிமித்தம் என்னை வேலையிலிருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பினாலும், I said, Lord, I will only worship you. ஆண்டவரே, நான் உம்மைதான் ஆராதிப்பேன். And I was also encouraged by what I read from Luke chapter 1. லூக்கா
முதலாவது அதிகாரத்திலிருந்து நான் வாசித்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்தது. லூக்கா முதலாவது அதிகாரம். We read there about the life Zacharias and his wife Elizabeth. எலிசபெத்தும் சகரியாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். We all know they had no child for a long time. அநேக நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. After they got married, 1 year gone. அவர்களுக்கு திருமணம் ஆன பின்பு 1 வருஷம் ஆகிவிட்டது. 2 years gone, 5 years gone. 2 வருடங்கள் ஆகிவிட்டது, 5 வருடங்கள் ஆகிவிட்டது. I think 10 years, 20 years, 30 years or even 40, 50 years would have gone. 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30, 50 வருடங்கள் போய்விட்டது. And there was no child. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. And Zacharias was a priest. ஆனா அங்கே சகரியா அவனுடைய வேதபாரகனாய் இருந்தான், அவன் ஆசாரியனாய் இருந்தான். I believe both the husband and wife would have sincerely entreated the Lord for the child. ஒருவேளை நான் இவ்வளவு விசுவாசிக்கிறேன், அந்த கணவனும் மனைவியும் ஒரு குழந்தைக்காக ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். But they didn't have any answer from God. ஆனால் தேவனிடத்திலிருந்து அவருக்கு பதிலே இல்லை. We read in verse 7, chapter 1 verse 7. லூக்கா முதலாவது அதிகாரம் 7வது வசனம். So they had no child because Elizabeth was barren and they were both advanced in years. எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். But in spite of their prayers being not answered and having no child for many years after marriage, see the testimony what the Lord is giving about them. அவர்களுக்கு திருமணமாய் அநேக ஆண்டுகளாக அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலும் அநேக ஆண்டுகளாக அவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்த பின்பும் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்டை பாருங்கள். We read in verse 6. 6வது வசனத்திலே அதனை குறித்து வாசிக்கிறோம். The Lord is giving a testimony about this husband and wife. இந்த கணவன் மனைவி குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். They were both righteous in the sight of God, walking blamelessly in all the commandments and the requirements of the Lord. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். Elizabeth's barrenness did not cause them to stop serving the Lord. எலிசபெத்தின் மலத்தன்மை தேவனை பின்பற்றுவதிலிருந்து அவரை தடுக்கவில்லை. A lack of answer for their prayer did not hinder them from following the Lord wholeheartedly. அவர்களுக்கு பதிலளிக்கப்படாத அந்த நிலை, அவருடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாமல் இருந்தாலும் அது அவர்களுக்கு தடையா இல்லை. It was not an excuse for them to disobey God's commandments. தேவனுடைய கற்பனைகளை மீறுவதற்கு அது ஒரு காரணியாய் அவர்களுக்கு இல்லை. I believe not even once they would have murmured against God for not giving them a child. அவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்காதபடியினாலே தேவனுடைய முன்பாக அவர்கள் ஒரு நாள் கூட முறுமுறுத்திருக்க மாட்டார்கள். I don't think they would have said to the Lord, we followed you wholeheartedly, we obeyed all your commandments. But Lord, it's all in vain because I am not having any child and everybody is reproaching me. ஒரு நாள் கூட அவர்கள் இவ்விதமாக சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லா கற்பனைகளையும் தீர்க்கமாய் நாங்கள் இருவரும் இத்தனை வருடங்களாக நாங்கள் கீழ்ப்படிந்திருந்தும் எங்களுக்கு ஒரு குழந்தையை நீங்கள் கொடுக்கவில்லை, என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று ஒரு நாள் கூட முறுமுறுத்திருக்க மாட்டார்கள். If they had murmured like that, Holy Spirit would not have written like this. ஏனென்றால் அப்படி அவர்கள் முறுமுறுத்திருந்தால் இந்த 6வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு அவர்கள் குறித்து சொல்லியிருக்க மாட்டார். Lord, even in the Old Testament, the Lord took murmuring a serious sin. பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டிலே கூட முறுமுறுக்கிறதை தேவன் மிகுந்த கடுமையான பாவமாக அவர் எண்ணினார். Because when the Israelites were coming out of Egypt, they murmured against God and God took it very seriously. ஏனென்றால் அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்த பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் நடந்து வந்த பாதையை குறித்து முறுமுறுத்தார்கள். அதை ஆண்டவர் மிகவும் கடுமையாக எடுத்துக்கொண்டார். And this couple, they also had not murmured anything against God for not giving them a child, and that is why the Lord is writing about them. They were righteous in the sight of God. ஆனால் இவர்கள் இருவரும் அவர்களுக்கு ஒரு குழந்தை அநேக வருடங்கள் இல்லாத பின்பும் அவர்கள் ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை. ஆகவே அவர்களை பற்றிய நற்சாட்சி விதமாக அவர் எழுதினார். A lack of answers for the prayers did not stop Zacharias from serving the Lord wholeheartedly. சகரியாவுக்கு பதிலளிக்கப்படாத ஜெபம் சகரியாவுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையா இல்லை.
a couple from the Old Testament, what an example they have set for us. நமக்கு பாருங்கள் ஒரு முன்மாதிரி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். Elizabeth still followed the Lord. எலிசபெத் இன்னும் ஆண்டவரை தொழுது கொண்டுதான் இருக்கிறாள். And God saw her integrity. அவளுடைய நேர்மையை ஆண்டவர் கண்டார். And how did the Lord answer that? அதற்கு எவ்வாறு பதில் அளித்தார்? The Lord not only gave her a child, the Lord gave her a male child, and the Lord anointed that child even when the child was in the womb. அவர் எவ்வாறு பதிலளித்தார் பாருங்கள். அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த ஆண் குழந்தையும் அவருடைய கருவில இருக்கும் பொழுதே அது அபிஷேகிக்கப்பட்டதாய் அவர் கொடுத்தார். What a blessing one can receive when we don't murmur against God. தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்காமல் நாம் இருப்போம் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When we don't complain against God for not getting any answer, what a blessing we can receive. நாம் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்கவில்லையே என்று சொல்லி முறுமுறுக்காமல் இருக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். And at the same time we had also think in this line how much blessing we could lose by murmuring against God. இதை போலவே அவள் முறுமுறுத்திருந்தால் எவ்வளவு இழந்திருப்பாள் என்பதை நாம் பார்க்கிறோம். When our heart is murmuring, we can be never filled with the Holy Spirit. நம்முடைய இருதயம் முறுமுறுத்துக் கொண்டிருந்தால் நாம் ஒரு நாளும் அபிஷேகிக்கப்பட முடியாது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவும் முடியாது. When Elizabeth did not murmur, God blessed the fruit of her womb. எலிசபெத் முறுமுறுக்காமல் இருந்த பொழுது தன்னுடைய கருவில வழிகிற குழந்தையை தேவன் ஆசீர்வதிக்கும்படி அவளுக்கு பாக்கியம் கிடைத்தது. The Lord said, see the blessing that the fruit of that womb received in verse 15. லூக்கா 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லி பாருங்கள். He will be great in the sight of the Lord, and he will drink no wine nor liquor. He will be filled with the Holy Spirit while yet in his womb. அவளுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனுடைய குழந்தைக்குள்ள ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், தன் திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். And see the ministry God has planned for the fruit of the womb who do not murmur. Verse 17. முறுமுறுக்காமல் இருந்த ஒரு தாயின் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த கருவுக்கு கொடுக்கப்படுகிற அந்த promise வாக்குத்தத்தத்தை பாருங்கள். It is he who will go as a forerunner before him in the spirit and the power of Elijah to turn the hearts of the fathers back to the children and the disobedient to the attitude of the righteous, so as to make ready a people prepared for the Lord. அந்த வயிற்றிலிருந்து அந்த ஒரு முறுமுறுக்காத தாயுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். The Lord is saying he will be a blessing to the whole Israel. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். Yes, brothers and sisters, the fruit that comes out of a heart that never murmurs will bless the whole church. முறுமுறுக்காமல் இருக்கிற ஒரு தாயின் வயிற்றிலே இருக்கிற ஒரு குழந்தை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? முழு சபைக்கும் முழு சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். Elizabeth was such a humble person. எலிசபெத் அப்படி ஒரு தாழ்மையான சகோதரியாக அவள் இருந்தாள். See her attitude in verse 25. 25வது வசனத்திலே அவளுடைய எப்படி அவள் பிரதிபலிக்கிறார் என்று பாருங்கள். So after many years she got a child. The Lord gave her a child, male child. அநேக ஆண்டுகள் காத்திருந்த பின்பு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். See her attitude in this verse. இந்த வசனத்திலே அவள் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை பாருங்கள். She is saying, this is the way that the Lord has dealt with me in the days when he looked with favor upon me to take away my disgrace among men. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்கள் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருந்தார் என்று சொல்லி சொன்னாள். No, it is not very clear in the Tamil translation, but in English it says, oh, this is the way that the Lord has dealt with me. ஆங்கிலத்திலே அது மிகவும் தெளிவாக இருக்கிறது.
இப்படித்தான் ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார், என்னிடத்துல டீல் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். What she is, her heart is, she is willing to accept the delay for her prayers. நான் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்த பொழுது தேவன் என்னை நடத்தின விதம் இவ்வாறு இருக்கிறது. So she did not say, Lord, if you have given me this child 40 years ago or 50 years ago or after 1 year, I would not have gone through so much reproach. But Lord, now you are giving me after 50 years, after I have went through so many disgracing experiences. She did not complain like that, but she said, Lord, this is the way you have led me. I thank you, Lord. அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்த பின்பும் அவள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் திருமணமாகி 1 வருஷமாக கொடுத்திருந்தால் இத்தனை வருஷமாக நான் எனக்கு கிடைத்த எல்லா ரிப்ரோச்சுகள், அவமானங்கள், கடினமான பேச்சுகள் எல்லாம் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்குமே என்று குழந்தை கிடைத்த பின்பும் சொல்லாமல், she said, this is the way the Lord has dealt with me. ஆண்டவர் என்னை இப்படித்தான் நடத்தி இருக்கிறார் என்று அழகாய் சொல்கிறாள். Lord, I accept your will, that it is your will that I should receive the answer to my prayers after I have gone through the experiences of disgraces. ஆண்டவரே, நான் அப்படியே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக ஒரு அவமரியாதையாய் நான் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலையிலே நீ என்னை நடத்தி வந்தே, இப்படித்தான் என்னை நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர், அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். I believe, Lord, this is your will. ஆண்டவரே, இதுதான் உம்முடைய வழி, இதுதான் உம்முடைய சித்தம். And I believe it is your will that I should have the son after me in my old age. நான் வயது முதிர்ந்ததற்கு பின்புதான் எனக்கு ஒரு குழந்தையை நீர் கொடுக்க வேண்டும் என்பது உம்முடைய வழியாயும் உம்முடைய சித்தமுமாய் இருக்கிறது. And she was like telling the Lord, Lord, I am not going to ask you why you delayed it. No questions from my heart, Lord, no murmuring from my heart. I thank you for that you have given me a child in my old age. ஆண்டவரத்துல அவள் இப்படித்தான் சொல்லியிருப்பா, ஆண்டவரே, நீர் காலதாமதமாய் இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம், இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்ததுக்கு அப்புறம், இவ்வளவு நிந்தைகளை அனுபவித்ததுக்கு அப்புறம் கொடுத்தீரே என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். But in our life, how many times we tell, Lord, if you have given me this few years ago, we would have been very happy. ஆனால் நாம் நம்முடைய வாழ்நாள் சூழ்நிலைகளில் நாம் எப்படி சொல்கிறோம், ஆண்டவரே, நீர் அன்றைக்கே இதை செய்திருந்தால், அன்றைக்கே என்னுடைய ஜெபத்தை கேட்டிருந்தால் இவ்வளவெல்லாம் நடந்திருக்காது என்றுதான் நினைக்கிறோம், சொல்லுகிறோம். If you have given my daughter or my son 10 marks more than what she have got, she would have entered into an engineering degree or a MBBS degree. ஒரு நம்ம ஆண்டவரை பார்த்து இப்படித்தான் சொல்கிறோம், ஆண்டவரே, இத்தனை மார்க் கொடுத்திருக்கு, ஒரு 10 மார்க்கு கூட போட்டிருந்தால் உனக்கு என்ன கிடைச்சிருக்கும், இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கும், இல்லை என்றால் MBBS சீட்டு கிடைச்சிருக்கும் என்று தான் நம்ம சொல்லுகிறோம். See the attitude of Elizabeth. எலிசபெத்துடைய அவள் எப்படி அவள் பிரதிபலிக்கிறார் என்று பாருங்கள். This is the way the Lord is dealing with me. Lord, I thank you. ஆண்டவரே, நீர் என்னை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. She was such a humble person in the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டிலே வலுவு தாழ்மையா இருந்த ஒரு சகோதரி. Now again we see her humility in verse 43. 43வது வசனத்திலே இன்னும் அவளை குறித்து நாம் பார்க்கிறோம். When she received some more blessing from the Lord, see her attitude. இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்திலிருந்து அவள் ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது அவளுடைய எப்படி நடந்து கொள்கிறாள் பாருங்கள். When something good happened to her, see her attitude. அவளுக்கு ஒரு விசேஷித்தது இல்லை என்றால் நன்மையானது நடந்த பொழுது எப்படி அவள் நடந்து கொள்கிறாள். We all know the context of this verse 43. 43வது வசனம் எந்த அடிப்படையிலே வருகிறது என்பது, பின்னணியிலே வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And Mary came her to meet her. மரியாள் அவளை சந்திக்கும்படியாக அவளுடைய வீட்டுக்கு வருகிறாள். And when Elizabeth heard Mary's greeting, the baby leaped in her womb and Elizabeth was filled with the Holy Spirit. மரியாளுடைய வாழ்த்துதலை எலிசபெத் கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று, அவள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். And when she received such a blessing from the Lord, ஆண்டவரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது see here what she said. அவள் சொல்கிறதை பாருங்கள். How has it happened to me that the mother of my Lord would come to me? என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று சொல்கிறாள். She's saying, why is this granted to me? I don't deserve this.
இப்படித்தான் அவள் சொல்லுகிறதாக நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் எப்படி ஏன் நடக்கிறது? இதற்கு நான் தகுதி உள்ளவள் அல்லவே. That is the mark of a spirit-filled person. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளம் அது. She was not thinking, yes, I deserve this blessing from the Lord. அந்த ஆண்டவருடைய தாயார் எனக்கு வருவது எனக்கு தகுதிதான் என்று அவள் நினைக்கவில்லை. No, she said, I don't deserve it. Why is it happened to me? அவள் சொல்கிறாள், இதுக்கு நான் தகுதி அல்ல, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று சொல்கிறாள். She was not saying, I was praying to the Lord, I was fasting, I was praying and fasting, I did so many good things and the Lord finally answered me. She did not say like that. அவள் இவ்விதமாக சொல்லவில்லை, நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்தேன், ஆண்டவரிடத்திலே போராடினேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லவில்லை. She never had a feeling that she deserves such a blessing from the Lord. ஒரு நாளும் தான் பெற்ற ஆசீர்வாதத்திற்கு அவள் தகுதி என்று அவள் நினைக்கவில்லை. She felt she is not worthy, that she is an ordinary sister, ordinary person. அவள் எப்பொழுதுமே தன்னை ஒரு சாதாரண சகோதரியாகவும் தகுதியற்றவளாகவும் தான் நினைத்தாள். So we learned 3 things from Elizabeth. எலிசபெத்திடமிருந்து 3 காரியங்களை நாம் படித்துக் கொள்கிறோம். When she did not get answer to her prayers, she still followed the Lord. அவளுக்கு அவளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்த பொழுதும் அவள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டிருந்தாள். So when God does not answer our prayers, so we can also still follow him wholeheartedly and obey his commandments. ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்காமல் இருக்கும் பொழுதும் நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியும். We can still serve him. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். And when Elizabeth received a blessing after much awaiting, she said, this is the way the Lord dealt with me, and she did not murmur. அநேக காத்திருப்புக்கு பின்பு, அநேக நிந்தைகளுக்கு பின்பு ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்ட பொழுது அவள் முறுமுறுக்கவில்லை. அது அப்படியே தேவன் நடத்துகிற பாதை இதுதான் என்று ஏற்றுக்கொண்டாள். She did not question the Lord, why you delayed it, Lord? ஆண்டவரிடத்திலே ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு காலதாமதமாய் பதில் கொடுத்தீர் என்று ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கவில்லை. And when she received a blessing, மூன்றாவதாக அவள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது her attitude was, oh, I don't deserve. Why the Lord blessed me like this? ஆண்டவர் அவளை ஆசீர்வாதத்தை பின்பும் அவளுடைய பிரதிபலிப்பு இப்படிதான் இருந்தது. இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கிறது? இதற்கு நான் தகுதியானவள் அல்லவே என்றுதான் இருந்தது. These are the marks of the spirit-filled person, brothers and sisters. இதுதான் ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளம். And this Elizabeth, through her fruit, blessed the whole Israel. இந்த மரியாள், இந்த எலிசபெத் தன்னுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தையின் மூலமாக அந்த முழு இஸ்ரவேலையும் ஆசீர்வதித்தாள். She was living in the old covenant. அவள் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்தவள். But we who are living in the new covenant, we also fail many times when God do not answer our prayers. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் பொழுது நாம் பழைய உடன்படிக்கையை வாழ்ந்தவர்களை விட நாம் கீழானவர்களாகவே நாம் செயல்படுகிறோம். I believe one of the reason is because we have not seen the glory of our Lord Jesus. நான் இப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் என்றால் நான் ஆண்டவரையும் ஆண்டவருடைய மகிமையும் பார்க்கவில்லை. We can come to the church, we can hear wonderful sermons in the church. நாம் சபைக்கு வரலாம், இங்கே இருக்கிற பிரசங்கங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். We can be fasting and praying and reading the Bible sincerely. நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து உபவாசித்து உண்மையாய் அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணவும் செய்யலாம். Our salvation experience is not sufficient. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் முழுமை பெறவில்லை, இல்லை என்றால் அது போதுமானதா இல்லை. The baptism of the Holy Spirit is also is not sufficient. பரிசுத்தாவின் அபிஷேகமும் அது போதுமானதா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். Beyond all our salvation experience, beyond our baptism, the Holy Spirit, we also need to see the glory of Jesus. அதாவது நம்முடைய மனம் திரும்புதல் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நாம் நின்று விடாமல் இதற்கு மேலே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We need the revelation of Jesus Christ in our life, personally. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு நமக்கு வேண்டும். We need to see the glory of our Lord Jesus.
ஆண்டவருடைய மகிமையை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேண்டும். We cannot see with our clever mind. நம்முடைய புத்திசாலித்தனமான அந்த மூளை அறிவினாலே அவரை பார்க்க முடியாது. Only the Holy Spirit can help us to opening our eyes to see the glory of Jesus. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய இருதயங்களை திறந்து அவரை பார்ப்பதற்கு அவர் வெளிப்பாடை கொடுக்க முடியும். So we need the baptism, we need the help of the Holy Spirit to see the glory of Jesus. அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. So that is why we need the baptism of the Holy Spirit, we need the fullness of the Holy Spirit. ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் தேவையா இருக்கிறது. So Bible says only when we turn to the Lord we can see the glory of Jesus. Our veil is removed and we can see the Lord clearly. நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுதுதான் நம்முடைய முக்காடு நீக்கப்பட்டு ஆண்டவருடைய மகிமையை நாம் பிரத்யட்சமாய் பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கும். We have to turn to the Lord, not to our human intellect. நம்முடைய புத்திசாலித்தனத்துக்கு திரும்பாமல் நம்முடைய ஆண்டவரிடத்திற்கு திரும்பினால்தான் ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். And in 2 Corinthians chapter 3 verse 17 it says the Lord is the Spirit. 2 கொரிந்தியர் 3:17 ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. And with the help of the Holy Spirit we can see the glory of Jesus. ஆவியானவருடைய பலத்தின் மூலமாக ஆவியானவருடைய உதவியின் மூலமாக தான் ஆண்டவருடைய இயேசுவானவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். Because it is the Holy Spirit who will take from Jesus and give it to us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுப்பார். Brothers and sisters, அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, we must be challenged by the life of Elizabeth and Zacharias who lived in the Old Testament. இந்த பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த அந்த எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலா இருக்கிறது. Now God has given us the Holy Spirit. ஆனால் இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And through the Holy Spirit we can see the glory of Jesus. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவினுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். And what a higher life we can live without murmuring. எவ்வளவுக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை முறுமுறுக்காமல் நாம் வாழ முடியும். And we can also tell like the old saints, Lord, even if you don't answer my prayers the rest of my life, I will still worship you, Lord. நாம் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் இறுதி மட்டும் நீர் என்னுடைய எந்த ஜெபத்தையும் கேட்காவிட்டாலும் பதிலளிக்காவிட்டாலும் நான் உம்மையே ஆராதிப்பேன். We sang that song today, no? நீர் மட்டும் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது. We sang that song today. இன்றைக்கு நாம் அந்த பாடலை பாடினோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்கிற பாடலை நாம் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி பாடினோம். It is to that place the Lord wants us to come, to a place where we can say, Lord, thou art enough. ஆண்டவரே நீர்தான் தகுதியானவர், ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு போதும் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நாம் மறுபடியாக எதிர்பார்க்கிறார். May the Lord help all of us to come to that place. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Then we will become true worshippers. அப்பொழுது நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். May the Lord be glorified among us. நம்முடைய மத்தியிலே தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென்.